எல்லோருக்கும் வணக்கம். நான் சுமிதா பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கராத்தே ஃப்ரேம்ஒர்க் யூஐ ஆட்டோமேஷன். ஸோ கராத்தேல நம்ம ஏபிஐ ஆட்டோமேஷன் பார்த்தோம் இது வரைக்கும். இப்போ யூஐ ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ யூஐ ஆட்டோமேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு வெப்பேஜ் இருக்குது. ஓகே, அந்த வெப்பேஜ் இப்போ google.com வச்சுக்கோங்களேன். அதில் டேட்டாவை இன்புட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் எண்டில் ஓகே, ஸோ ஒரு சர்ச் விண்டோ இருக்குது அப்படின்னா அதில் டேட்டா கொடுத்து சர்ச் அப்படின்னு கிளிக் பண்ணுறது. ஸோ ஒரு எடிட் பாக்ஸில் டேட்டா கொடுக்கறது, ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறது, நெக்ஸ்ட் பேஜ் போன அப்புறம் லிங்க்கை கிளிக் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ். ஸோ அதெல்லாம் தான் யூஐ ஆப்ரேஷன்ஸ். அந்த யூஐயில் பண்ணுற ஆப்ரேஷன்ஸை ஆட்டோமேட் பண்ணுறது தான் யூஐ ஆட்டோமேஷன். ஸோ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் எழுதிட்டீங்க அப்படின்னா அது தானாகவே கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஏதாவது ஒரு சர்ச்சில் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது டைப் பண்ணிவிட்டு ஓகே சர்ச்னு கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டு அந்த யூஆர்எல் கரெக்டாக இருக்கா இது எல்லாம் அது தானாக பண்ணும். ஓகே, அதுதான் நம்ம யூஐ ஆட்டோமேஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ கராத்தேல இதுக்கு முன்னாடி ஏபிஐ ஆட்டோமேஷன் இருந்தது. இப்போ யூஐயில் எப்படி ஆட்டோமேஷனில் என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்டாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் சின்டாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹெவியாக ரொம்ப கஷ்டமாக நீங்கள் வந்து நிறையா கற்றுக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகே, அதே மாதிரி ரிட்ரை அண்ட் வெயிட் ஸ்ட்ராட்டஜி நம்ம செலினியம்லலாம் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட் வெயிட், எக்ஸ்பிளிசிட் வெயிட், ஃப்ளூயண்ட் வெயிட் இப்படி எல்லாம் இருக்கும். ஓகே, இதில் வந்து அந்த மாதிரிலாம் பெரிய வெயிட் ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. ரிட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடியலன்னா க்ளோஸ் பண்ணிவிடும் அந்த மாதிரி. அப்புறம் ஏபிஐயில் நீங்கள் மேட்ச் அசர்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்ததை முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி மேட்ச் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த யூஐயில் இந்த யூஆர்எல் கரெக்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் மேட்ச் அசர்ஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். தென் லொக்கேட்டர்ஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் ஒரு எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் லொக்கேட்டர்ஸ். ஓகே, ஸோ ஒரு பட்டனுக்கோ இல்லை ஒரு வெப்பேஜுக்கு எல்லா சர்ச் விண்டோ எதுவாக இருந்தாலும் ஒரு எலிமெண்ட் இருக்கும். அந்த டாம் எலிமெண்ட்டை நம்ம எடுப்போம். அதுக்கு எக்ஸ்பாத் யூஸ் பண்ணி சிஎஸ்எஸ் செலக்டார் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணி எடுப்போம். அது வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லி லொக்கேட்டர்ஸ் அது. அப்புறம் அந்த கோடு நீங்கள் நம்ம ஃபீச்சர் ஃபைல் படித்து பார்த்தாங்க அப்படின்னா எனிவன் ஹூஎவர் இஸ் நான் ப்ரோக்ராமர் தே கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ப்ளஸ் ப்ரோக்ராமர்ஸ் இருக்காங்க, டெஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்கன்னா நீங்கள் இதை ஃபீச்சர் ஃபைல் எழுதுனீங்கன்னா அதை வந்து எனிவன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, யூ கேன் ரன் த்ரூ தெம் அண்ட் தே ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அது அந்த மாதிரி இட் இஸ் சிம்பிள் அண்ட் நீட். ஓகே, and cross browser testing is also available like edge, IE எல்லாமே இருக்குது. டிஃபால்ட்டாக க்ரோம் யூஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் வேறு ப்ரௌசர் சொன்னீங்கன்னா வேறு ப்ரௌசரில் யூஸ் பண்ணோம். ஹெட்லெஸ் ஆப்ஷன் அப்படின்னா ப்ரௌசரே ஃப்ரண்ட் எண்டில் காட்டாது உங்களுக்கு, அது ப்ரௌசரில் ரன் பண்ணிவிட்டு பேக் எண்ட்லேயே எல்லாமே நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் வேறு என்ன வேலை வேணாலும் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே, யூ வாண்ட் டு டிஸ்டர்ப் த என்டையர் ஆட்டோமேஷன். ஓகே, அதுதான் ஹெட்லெஸ் ஆட்டோமேஷன், ஹெட்லெஸ் ஆப்ஷன் அவைலபிலிட்டி. that is also available in karate. இதை தவிர இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ப்ராமினன்ட் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஃபார் விச் வி ஆல் கோ ஃபார் கராத்தே ஆட்டோமேஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து எக்லிப்ஸில் வி வில் ஸ்டார்ட் ரைட் அவே. ஸோ ஐ ஹாவ் கிரியேட்டட் ஆல்ரெடி அ ப்ராஜெக்ட். ஓகே, ஏன் நானே முன்னாடியே க்ரியேட் பண்ணிட்டேன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம், பிகாஸ் வி ஹாவ் ஆல்ரெடி என்னோட முன்னாடி வீடியோ ஜாவா 5 எப்படி செட்டப் பண்ணுறதுன்ற வீடியோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் டீட்டெயில்டாக. ஸோ ஒரு மேவன் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். அதில் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இந்த 2 டிபெண்டன்சி இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் அடிஷ்னலாக கிடையாது. ஸோ கராத்தே அப்பேச்சி அண்ட் JUnit 5 இதுதான் நம்ம டிபெண்டன்சிஸ் வச்சுக்க போகிறோம். அப்புறம் இதில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும், அதை நான் டெலீட் பண்ணிட்டேன். பிகாஸ் நம்மளே வந்து ஒரு ஃபீச்சர் ஃபைலும் ஒரு ஜாவா ஃபைலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெட் அஸ் கிரியேட் அ ஜாவா ஃபைல். ஸோ நான் UI ரன்னர் அப்படின்னா we'll have a java file created. Okay, then we'll also have a feature file created. So feature file type irukadu, so you have to create a file. Okay, UI feature
okay, ui test dot feature னு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸாக அதில் ஆல்ரெடி இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. தட் ஒரு ஃபீச்சர் ஃபைலில் யூ கேன் ஹாவ் ஃபீச்சர், யூ கேன் ஹாவ் சினாரியோ given when then, and you can also have background also. Okay, and examples வந்து டெஸ்ட் டேட்டா பாஸ் பண்ணணும்னா இந்த எக்ஸாம்பிள்ஸில் கொடுத்த டேட்டாவை இங்கே பாஸ் பண்ணணும். ஓகே, தட்ஸ் வை வி ஹாவ் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபீச்சர் ஃபைல் பேசிக்கலி வில் பி தேர். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேக்ரவுண்ட் இஸ் லிஸ்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் தட் ரன் பிஃபோர் ஈச் ஆஃப் தி சினாரியோஸ். ஓகே, ஸோ நவ் வி வில் குயிக்லி கிரியேட் அவர் ஓன் ஃபீச்சர் ஃபைல். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம delete பண்ணிடலாம். First we will start with typing feature. So feature வந்து you can give anything. So நான் karate UI test ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா we'll have background. Okay, so background what you are going to give is we are going to give the detail about the browser that we are going to use. Okay, so configure a driver in the driver, Chrome driver or IE or whatsoever it is. Okay, so we will provide the configure driver details. So first வந்து type :Chrome, then you have to give the path of the Chrome executable. ஸோ இது வந்து Chrome executable டிஃபால்ட்டாக அது x86 பாத்தில் எடுத்துக்கும். நீங்களே ஒரு பாத் கொடுக்குறீங்க, உங்கள் மிஷினில் அது வேறு லொக்கேஷனில் இருந்ததுன்னா தென் நீங்கள் அதோட பாத் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து என் மிஷினில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அண்டர் x86 பட் இட் இஸ் அண்டர் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் டைரக்ட்லி. ஓகே, ஸோ சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் கூகுள் Chrome application, இங்கே தான் உங்களுக்கு chrome.exe இருக்கு. So we can copy this and here you can paste it. இது எல்லாமே உங்களுக்கு எஸ்கேப் சீக்வன்ஸாக எடுத்துக்கும், அதனால் நீங்கள் டபுள் ஸ்லாஷ் கொடுக்கணும் எல்லாத்துக்கும், else it won't work. ஸோ இங்கே அப்ளிகேஷன் எண்டில் வந்து /chrome.exe you have to give / so small c chrome.exe single quote and flower bracket. Okay, so with that in the configure driver is over. Then we will do the scenario. Okay, so background, then we'll have scenario. So scenario நம்ம இன்னைக்கு என்ன scenario பார்க்க போறோம்னா, we are going to search Google. Okay, and we are going to YouTube channel. Okay, search Google, go to YouTube. Okay, and search my channel which is ePalangai. Okay, so இதை பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு we will see. Okay, so first we will take given. ஸோ எடுத்தோன்னா URL எதுக்கு போவோம், அதுதான் வந்து that should always be the first step. So you will give google.com. Okay, https://google.com, which is very direct. Okay, so next google.comல போயிட்டு நம்ம input கொடுக்கணும். Okay, so input எப்படி கொடுப்போம், for that we have to go back to Google. Okay, so this is the place where we will give input. Okay, so இதை வந்து you have to inspect. So if you inspect, you can see that name equal to Q is given here. Okay, so I am going to use that. So how I will use this is an input. Okay,
so you give input and in square bracket we will give name equal to Q. Okay, and then we will close the bracket, finish the quote, and then comma. What you are going to pass in that? Okay, I am going to pass YouTube because YouTube தான் நம்ம search பண்ண போகிறோம். Okay, so எந்த text பண்ணுவோமோ அதை வந்து இங்கே கொடுத்துருவீங்க. ஸோ நேம் ஈக்குவல் டு க்யூங்கிறது தான் இன்புட் சர்ச் பாக்ஸ். அதில் வந்து யூடியூப்னு நம்ம டைப் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சர்ச்ன்ற பட்டனை கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் கிளிக். ஸோ கிளிக்கில் அந்த பட்டன் கிளிக் பண்ணணும். அப்போது இந்த சர்ச் பட்டனோட இன்ஸ்பெக்ட் பண்ணணும் நீங்கள். ஸோ வென் யூ இன்ஸ்பெக்ட் சர்ச் பட்டன் you can see that the name is BTNK is given here. Okay, so that is the name of the button. So again we have to give in the same manner. Input single quote input, okay, square bracket, name equal to BTNK. okay, so இதுதான் வந்து நம்ம கிளிக் பண்ண போகிற பட்டன். ஓகே, ஸோ கிளிக்குன்னு கொடுத்துட்டீங்க. ஸோ கிளிக் பண்ண அப்புறம் அது எங்கே போகும்? இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யூ ஆர் கோயிங் டு இன்புட் அண்ட் தென் யூ ஆர் கோயிங் டு கிளிக் அண்ட் தென் வி வில் see how it works. ஓகே, ஸோ இங்கே வந்து யூ ஆர் கோயிங் டு see say யூடியூப்னு கொடுத்துட போகிறோம். சரியா? ஸோ இப்போ வந்து யூ ஹாவ் டு கிளிக் யூடியூப் ஹியர் அகெயின். ஓகே, for it to go there, right? That was the search window. So இதை வந்து நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா you can see that there is a class name given, h3 class அப்படின்னு சொல்லிட்டு ஒரு class name இங்கே கொடுத்துருக்காங்க. So we'll copy that class name and we will use the same class name here. Okay, so what we have to do, we have to click this YouTube. So அந்த யூடியூபோட டீட்டெயில்ஸை பார்க்குறோம். h3 classன்னு இருக்கு. ஓகே, இங்கே வச்சிங்கன்னா தெரியும். அதை வந்து we are going to give here. So when click, okay, so open bracket h3 square class, so equal to within single quote give that value. Okay, and then we'll close this. So this is how you will provide this data tag. Okay, இதை பண்ணதுக்கப்புறமா அந்த வெப்பேஜ்க்கு we may have to wait for it. Okay, URL எப்பயும் லோட் பண்ணும்போது we will wait for that URL to load. Okay, so we will wait for URL. What is the URL we will be using? youtube.com, correct? So it will be https://www.youtube.com. so this is the URL that it will hit. Okay, so we should wait for this URL to come. இங்கே வந்து put a quote. Okay, so we are waiting for the URL. so அது யூடியூப் உள்ள போனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? search windowல we have to search. okay, so this is the search. now you inspect search. okay, so when you inspect search you can see that ID is search. okay, so we will do and click. First it has to click in that search, okay, edit box, and then it should type, correct? so first click பண்ணணும். அதுக்கு input என்ன பார்த்தோம்? ID is search. okay, so square bracketல ID equal to search. okay, close the bracket, close the quote. fine. இப்போ அங்கே கிளிக் பண்ண இடத்துல you have to type. okay, so அதே பட்டனில் இன்புட் பண்ணணும். இப்போ இங்கே அந்த not button, அந்த search boxல. so the same value you can have to give. okay, so searchன்னு இருக்கிற பிளேஸில் now you input a value ன்னு சொல்லணும். so searchக்கு நீங்கள் இப்படி கொடுத்துருவீங்க.
search அப்படின்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் இன்புட் பண்ணுறதுக்கு எப்படி கொடுக்கணும், just comma single quote whatever you want to input, that's all. ஓகே, ஸோ இப்போ இன்புட் பண்ணிட்டீங்க. இன்புட் பண்ண அப்புறம் சர்ச் விண்டோவில் ஒரு சர்ச் இருக்கும், அதை நீங்கள் கொடுக்கணும், which is this button. ஓகே, ஸோ இது என்னன்னு பாருங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி. ஸோ யூ கேன் see that search icon legacy அப்படின்ட்டு இருக்க பேர். ஓகே, ஸோ we will have to use that ID. So you give and click and click. So what you are going to click, the button. Okay, so button we'll put up to ID and then we will go and exactly take that string. Okay, so search icon legacy, you copy it, come here and we'll put that. So இது வந்து click பண்ணணும் to search, enable search. So close this and then finally அது search பண்ணதுக்கு அப்புறமா இது எங்கே போகும். ஸோ நீங்கள் வந்து இங்கே you are going to give e-பலகை. okay, and then we are going to give search. So it will go to this page. ஸோ இந்த பேஜ்க்கு போயிடுச்சாங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த URL-ல அது ஹிட் பண்ணிடுச்சா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ we will match that. ஓகே, இங்கே தான் நம்ம அசர்ஷன் யூஸ் பண்ணி அசர்ட் பண்ண போகிறோம். ஸோ we will do match driver.url. ஏன்னா டிரைவர் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஹேண்டில் ஃபார் திஸ். ஓகே, ஸோ driver.url equal to அந்த URL-ல we'll have copied, we'll put that. okay, and then we will see whether it has searched this. okay, so இதுதான் இப்போ total code. So what we have done, first we have configured the driver. If the executable is in x86, that is 64-bitல இருந்துச்சு அந்த ஃபோல்டரில் இருந்தால் leave it, else you give the executable path where chrome.exe is available. Then you give the driver detail and the input. This is the button click. okay, then you have to give YouTube and you have to search it. You click on the YouTube link, that is this. okay, and then wait for the URL to load, then click the ID button for searching and then type e-பலகை and then click the search icon, which is, and then see whether the driver has loaded, the page has come. okay, so this is how you will give this. okay, so now what is the next step that we have to do? The next step that we have to do is write the runner file. okay, so this is uirunner.java. so what you are going to write this in this runner file, the same thing what we did earlier. okay, at karate.test. okay, and then you give karate sample. okay, so in this, so first we will try to remove all this. sorry, so if you hover, it will ask you to include JUnit 5. okay, so karate sample. now we will do return karate dot run. okay, so what is your feature file name? UI test. this is what you are going to execute. okay, so UI test dot relative to இங்கே get class கொடுப்பீங்க. okay, so this is how we will write the runner file. okay, so only 3 files to be updated. first thing is pom.xml, where you give the jar files, I mean whatever executables you need.
okay, and then artifacts, then ui.java, then this ui test.feature. So now go to ui runner, this runner file.java, and then give run as run configuration. Okay, so in this run configuration, ensure that your program is chosen. Okay, so here a different program is chosen. So we will go to JUnit. Here you browse. Okay, UI automation is present here, right? And check, see to that this is selected. Okay, and in this drop down, JUnit 5 should be there. Okay, so apply, then run. So it is executing. See here, it has gone to Chrome, and then it should open google.com. Typed YouTube, it has gone here, it has clicked on YouTube. இங்கே நம்ம search windowல e-palagain கொடுத்துரும். Okay, the thing is it was very quick, அதனால அது லோட் ஆகிறதுக்குள்ள க்ளோஸ் ஆயிடுச்சு. Okay, so we had one failure. So we will just see what was the failure. So failure எப்படி பார்க்கணும்னா நம்ம ரிப்போர்ட்ல தான் பார்க்கணும். Okay, so ரிப்போர்ட்டுக்கு வந்து இதை ரெஃப்ரெஷ் பண்ணிடுங்க. பண்ணால் இந்த டார்கெட்குள்ளே ரிப்போர்ட் இருக்கும். ஸோ இதில் we can see what had failed. Yeah, this line, see it has searched it. Okay, but before this came, okay, it stopped. Okay, so we will just run it one more time. So we will again go to UI runner, run as run configuration, and then we'll give run. So திரும்பவும் அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா we may have to give a wait for the page to load. So youtube.com is taking pretty okay. By the time it இங்கே வந்து sometimes it will retry 2-3 times. Let us see whether it has retried. Okay, so when it is typing that value, that time it is இங்கே தான் ஸ்டாப் ஆகுது. So one thing what we can try is wait for URL. We can see after it has hit, let us see whether it is waiting for the URL. So நம்மளோட URL இதுதான், சரிங்களா? சாரி. ஓகே, ஸோ அந்த URLக்கு it should wait. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இது சர்ச்னு கொடுத்ததுக்கு அப்புறமா கிளிக் பண்ணி சர்ச்னு சொன்ன அப்புறம் யூஆர்எல்க்கு வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இது ப்ரொசீட் ஆதான்னு பார்ப்போம். ஸோ ரன் as ஜாவா ரன் கான்ஃபிகரேஷன். Okay, in this page only it is taking lot of time. Okay, good. Yeah, see it has come green. So green color na run ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதாவது there is no failure. And even here you can see that fail 1 அப்படின்னு முன்னாடி வந்துட்டு இருந்தது, இப்போ இருக்காது. Where is that?
இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்ன்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அகெயின் யூ ரெஃப்ரெஷ். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ரிசல்ட் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுடுங்க. ஃபைனலாக இங்கே இருக்குது இல்லைங்களா, இதுதான் லேட்டஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இட் ஹஸ் வெயிட்டட் டேக்கன் சம் டைம், மில்லி செகண்ட்ஸ் எல்லாம் காட்டுது. ஸோ இங்கே கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாக இருக்குது. தென் இதை செக் பண்ணிடுச்சு. ஓகே, அண்ட் இஃப் யூ see the background, this is what we had given. ஓகே, ஸோ பேக்ரவுண்டையும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. தென் இந்த ஒவ்வொரு லைனையும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு டோட்டலாக இவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு டேட்டா வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ கராத்தே யூஐ ஆட்டோமேஷனை பற்றி இன்ட்யூட் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கராத்தே யூஐ ஆட்டோமேஷன், யூ ஆல் நோ கராத்தே இஸ் டன் பை ஆர் இன்ட்யூட் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கராத்தே யூஐ ஆட்டோமேஷன். ஓகே, யூஐன்னு போட்டிங்கனாலே தெர் இஸ் சச் அன் எக்ஸாஸ்டிவ் டீட்டெயில் அவைலபிள். ஓகே, ஒன்றுக்கும் என்ன அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்லெஸ் ப்ரௌசர் என்ன பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா we can search here. Okay, so at 26 places it is there. Okay, so Chrome in full mode non-headless, and in headless mode how Chrome dot start headless அப்படினு கொடுக்கணும். So இந்த மாதிரி I'm just giving an example. Likewise you have so much of detail available here. அதனால் நீங்கள் டவுட்ஸ் இருந்ததுன்னா இதை ரெஃபர் பண்ணலாம். பட் இதில் இருக்கிற டீட்டெயிலில் எது எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ நான் இந்த சீரீஸில் ஐ வில் பி கவரிங். ஓகே, ஸோ என்னென்னலாம் நம்மளுக்கு ஆட்டோமேஷனுக்கு யூஐ ஆட்டோமேஷனுக்கு தேவையோ ஐ வில் பி கவரிங் ஆல் தோஸ். பட் ஃபார் நவ் திஸ் இஸ் த பேசிக் யூஐ ஆட்டோமேஷன் இன் கராத்தே. ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் பண்ணுதான்னு சொல்லுங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே, ஸோ நன்றி, வணக்கம்.